அப்ளிகேஷன்ஸ் அவங்க நிறைய சொன்ன மாதிரி ஒரு 110 அப்ளிகேஷன் வந்திருந்தது. இந்த தடவை நான் கேள்விப்பட்டது ஒவ்வொரு வருஷமும் ஒரு 15 அப்ளிகேஷனுக்குள்ள தான் வரும் அப்படின்னு. இந்த தடவை ஒரு 110 அப்ளிகேஷன் வந்திருக்குது. அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை எனக்கு கொடுத்து நான் கேட்ட உதவிகளை உடனுக்குடன் செய்து கொடுத்த நகர விடுதி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சுக்கலிங்கம் அவர்களுக்கும் எல்லாரும் பேரும் எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிதி உதவி கல்லூரி நிதி உதவி வழங்கும் திட்டம் பல ஆண்டுகளாக என்னுடைய தந்தை மதுரை நகரத்தார் சங்கத்தின் மூலமாக செய்து வருகிறார்கள். அதில் தொடர்ந்து நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பல வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு அப்பா தவறிட்டாங்க. அதன் பிறகு இந்த ஸ்மார்ட் ஸ்வீட்ஸ்ல என்னை கேட்டாங்க, நாங்கள் இத்தனை வருஷமா கொடுத்துட்டு இருக்கோமே, இது அடுத்து இதை யார் எடுத்து செய்ய போறா அப்படின்னு. அதனால அவங்க கேட்ட உடனே நான் செய்யறேன்னு சொல்லி அதை கொடுத்துட்டேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த வருஷத்துல இருந்து நான் அந்த பொறுப்பை எடுத்துட்டேன். மொத்தம் 51 மாணவர்களுக்கு இந்த வருஷம் கொடுக்குறோம். மாணவர்கள் தான் எங்கே இருக்கீங்க? கொஞ்சம்
சொல்லி மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறத பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. வர முடியாத மாணவர்களுக்கு அப்பா அப்பா வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பொதுவாக நம்ம ஒரு பொது பணி, அது வந்து கோயில் திருப்பணியா இருந்தாலும் சரி, இல்லை வேற ஒரு பொது காரியம், இந்த மாதிரி ஒரு பொது காரியம், இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது ஒரு டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படை தன்மை இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் இப்ப வந்து நான் உங்களுக்கு இந்த 51 மாணவர்களை எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மொத்தம் 120 அப்ளிகேஷன் அது எல்லாத்தையும் எல்லா அப்ளிகேஷனையும் நான் படித்து பார்க்கிறேன். அந்த அப்ளிகேஷன்ல விண்ணப்பத்தில் மார்க் ஷீட்டு, இந்த கிரேட் ஷீட் வச்சிருக்கீங்க, போனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தது, ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஆதார் கார்டு காப்பி, இந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருந்தது. நிறைய பேர் கைப்பட கடிதம் எழுதியிருந்தீங்க. அதில் உங்களுக்கு குடும்ப விவரங்கள், குடும்ப சூழ்நிலை, அப்பா அப்பா என்ன செய்கிறாங்க அதெல்லாம் இருந்தது. இது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த 51 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, மதிப்பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோம். மார்க் ஷீட்டு அதில் வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து யூஎஸில் இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கிறேன். அங்கே இருக்கிற சிஸ்டம் வேறு, இங்கே இருக்கிற சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வேறு. நான் இங்கே படித்த காலத்தில் இருந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வேறு. அதனால இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டமில் அந்த கிரேட் ஷீட்டு, மார்க் ஷீட்டு எல்லாத்தையும் படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் காய்ச்சி. அந்த மார்க் ஷீட்டை வந்து நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மாணவர்களுக்கு நல்லா புரியும். ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் அந்த கிரேட் ஷீட்டு வேற வேற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த யூனிஃபார்மாக இல்லை. சில கல்லூரிகளில் வந்து மதிப்பெண்களாக கொடுத்துட்றாங்க. 175, 185 அப்படி கொடுத்துட்றாங்க. சில கல்லூரிகளில் வந்து லெட்டர் கிரேட் இருப்பாங்க, ஏபிசி, அப்புறம் ஓ, A+, B+, O+, அந்த மாதிரி. இன்னும் சில கல்லூரிகளில் D+, SE இப்படிலாம் லெட்டர் கிரேட். சில கல்லூரிகளில் வெறும் லெட்டர் கிரேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. சில கல்லூரிகளில் வந்து கிரெடிட், ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் கிரெடிட் ஹவர்ஸ்க்கு கொடுத்து அப்புறம் அந்த லெட்டர் கிரேட் கொடுத்துருக்காங்க. இங்கே கல்லூரி ஆசிரியர்கள் அது இருந்த தப்பாடுத்துக்கிறது நான் ஒரு தப்பாக சொல்லலை, பல விதமாக இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். ஆக வேற வேற மாதிரி இருக்கக்கூடிய அந்த மார்க் ஷீட்டு, கிரேட் ஷீட்டை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது? சில கல்லூரிகள் வந்து அந்த CBCS அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது சாய்ஸ் கிரெடிட் சிஸ்டம், அதை யூஸ் பண்ணுறாங்க. சில கல்லூரிகள் UGC, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில கல்லூரிகள் அண்ணா யூனிவர்சிட்டி சிஸ்டம், இன்னும் சில அட்டானமஸ் காலேஜஸ், அது அவங்களாவே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்போ நான் முதல்ல யோசிச்சது வந்து இந்த 110 மாணவர்களையும் மதிப்பெண்கள் அடிப்படையில் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு காமன் ஸ்கேல், பொதுவான அளவுகோல் வேணும். அப்படின்னு தான் கம்பேர் பண்ண முடியும். இந்த ஆங்கிலத்தில் வந்து ஆப்பிள்ஸ் டு ஆப்பிள்ஸ் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆப்பிளையும் இன்னொரு ஆப்பிளையும் கம்பேர் பண்ணி தான் எது நல்ல ஆப்பிள்னு சொல்ல முடியும். ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியும். அதனால என்னுடைய முதல் வேலை வந்து இந்த பல விதமாக இருக்கக்கூடிய
மற்ற விவரங்கள், உங்கள் குடும்ப சூழ்நிலை, உங்கள் இன்கம், குடும்ப வருமானம், பெற்றோர்கள் செய்யக்கூடிய வேலைகள், இது எல்லாத்தையும் பார்த்து இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு கிரைட்டேரியா சொல்லுவோம். இந்த மாதிரி 4 கிரைட்டேரியா சூஸ் பண்ணேன். மார்க்ஸ், குடும்ப சூழ்நிலை, வருமானம், அதை சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் டெவலப் பண்ணி, ஸ்கோரிங் சிஸ்டம்ல ஒவ்வொருத்துக்கும் இந்த 4 கேட்டகரி 4 கிரைட்டேரியா இருக்கு. அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்கோர் கொடுத்து அந்த ஸ்கோர் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஆட் பண்ணி ஒவ்வொரு மாணவருக்கும் டோட்டல் ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம். இந்த மெத்தட்னால என்ன ஆகுது அப்படின்னா, உங்களை பற்றிய உங்க பேக்ரவுண்டை பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் மதிப்பெண்கள், குடும்ப சூழ்நிலை, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு. அப்புறம் இந்த ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 110 பேரைக்கும் ரேங்கிங் பண்ணுறது, தரவரிசை பண்ணுறது. ஹையஸ்ட் ரேங்க் வாங்கினவங்கள்லேருந்து லோயஸ்ட் ரேங்க் வரைக்கும் அதை வரிசைப்படுத்தி அதன் பிரகாரம் அதிக ஸ்கோர் வாங்கிய டாப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், டாப் 51 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த 51 மாணவர்களை, அதிக ஸ்கோர் வாங்கிய 51 மாணவர்களை சூஸ் பண்ணேன். இப்படிதான் அதாவது சும்மா நம்ம தேர்ந்தெடுக்கல, ஒரு மெத்தட் வச்சு அந்த மெத்தட் படிக்க சூஸ் பண்ணிருக்கோம். இது நிறைய கேள்விகள் வரலாம், அதுக்காகத்தான் அந்த மெத்தட்டை சொல்லுவோம். இதில் அவங்க எந்த ஊருன்னு பார்க்கல, சொந்த ஊரியது எந்த ஊர்ல இருக்கிறாங்க எதுவுமே பார்க்கல, அவங்களுடைய கோவில் பார்க்கல, வேற எதுவும் பார்க்கல. இப்ப நான் சொன்ன 4 கிரைட்டேரியா தான் பார்த்தேன். ஆக அந்த 110 மாணவர்களுக்கும் ஒரு நியாயமான முறையில் தேர்வு செய்திருக்கிறேன். சில பேருக்கு விட்டு போயிருக்கலாம். அந்த காம்படிஷன் ரொம்ப டஃப் காம்படிஷன் தான். அதாவது நிறைய மார்க் எடுத்தவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அந்த ஒரு ரேஞ்சுக்குள்ள மார்க் எடுத்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் செலக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதை விளக்கி சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வரும் காலங்களிலும் இந்த மெத்தடுப்படி தான் மாணவர்களை தேர்ந்தெடுப்போம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோம். அடுத்ததாக நான் ஸ்பான்சர்ஸ் அவங்கள பற்றி சொன்னேன். இப்போ நம்ம மாணவர்களை தேர்ந்தெடுத்த மாதிரி இந்த வருஷம் 51 பேர் ஒரு 15 பேருக்கு வாங்கி கொடுத்தாங்க நகர்த்தார் சங்கம் மூலமா. 35 பேருக்கு ஸ்பான்சர்ஸ் நிறைய பேரை அப்ரோச் பண்ணேன். அதில் இப்படி ஸ்பான்சர்ஸ் எல்லாத்தையும் போய் கேட்குறாங்க. ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க. இந்த புதுசாக கேட்க வேண்டியது அவங்களை எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இளைய தலைமுறை, இளைய சமுதாயம், ஒரு 25 வயசுல இருந்து 35-40 வயசுக்கு உள்ளவங்க, படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க, அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க, யங் கப்புள்ஸ், புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, சின்ன குழந்தைகள் இருக்கிறவங்க. அது எதுக்காக அப்படி சூஸ் பண்ணா, இந்த காரியத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறது, நற்குணம் கோவில் திருப்பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறது ஒரு 55-60 வயசுக்கு மேலே தான் பண்ண கிடையாது. 25-30 வயசுல இருந்தே பண்ண ஆரம்பிக்கணும்.
பண்பையும் இந்த பண்பாடும் இருந்து வரும். அப்போ அவங்களை அப்ரோச் பண்ணி கேட்டப்ப அவங்க எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி உடனே படம் அனுப்பிச்சு வச்சாங்க. அதனால இந்த இளைய சமுதாயத்தையும் நம்ம எல்லாத்துலையும் இன்வால்வ் பண்ணணும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நல்ல காரியங்களுக்கு இளைய சமுதாயத்தை நம்ம ஈடுபாடு செய்ய வேண்டும். நான் வந்து நிறைய பேச வேண்டியிருக்கு. அவங்க வந்து அறிமுகப்பட்டிட்டு ஒரு கிட்ட பேசினாங்க. அவங்க நானே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அவங்க வந்து அவங்க மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. நான் சொல்ல வேண்டியது வந்து நான் சொல்ல மாதிரி அப்பா பிஆர் முத்துக்குழுப்பன். நாங்கள் வந்து பலவான்குடியை சேர்ந்தவர்கள். பலவான்குடி தெரியாதவர்களுக்கு குடியிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் ஒரு சின்ன கிராமம். ஐயாவுக்கு மொத்தம் 9 பிள்ளைகள். அந்த காலத்துல எல்லாமே தான் எல்லாத்தையும் படிக்க வைக்கக்கூடிய வசதி இல்லை. அதனால நிறைய பேர் வந்து அப்பாவும் அந்த காலத்தில் ரொம்ப நாள் கெட்ட பள்ளிக்கூடம் படிச்சிருக்காங்க. கெட்டடி பள்ளிக்கூடம் அதெல்லாம் படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய் ஹைஸ்கூல் அதெல்லாம் முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பு, நிதி உதவி அதெல்லாம் பெற்றிருக்காங்க. நிறைய படிச்சிருக்காங்க. அவங்களால ஐயாவுக்கோ மற்ற குடும்பத்தினருக்கோ அவங்களுக்கு நிறைய செலவு பண்ணுவதற்கு அப்போ வாய்ப்பு இல்லை. அவங்க பெற்ற ஸ்காலர்ஷிப் எல்லாம் வந்து மெரிட் ஸ்காலர்ஷிப், நல்ல மார்க் பண்ணிதான் அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய படித்தாங்க, நிலைமையில படித்தாங்க. வெளிநாட்டுக்கு போய் படித்தாங்க. எல்லாமே ஸ்காலர்ஷிப்பு இல்லை. பல்கலைக்கழகத்தில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதில் வரக்கூடிய சம்பளத்தை வச்சு படித்தாங்க. படித்து முடித்த பிறகு ஒரு 24 வயசுல பல்கலைக்கழகத்தில் பணி தொடர்ந்தாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அப்புறம் வெளிநாட்டில் யூஎஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம். எல்லாத்துலேயும் மொத்தமாக ஒரு 40 வருஷம் பேராசிரியராகவும் மற்ற பல பதவிகளிலையும் இருந்தாங்க. இந்த 40 வருஷம் வேலை பார்த்து முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகிட்டு சொல்லி வீட்டில் உட்கார்ந்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனை அதில் கண் நோய்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் அந்த ஆராய்ச்சி மையத்தை நிறுவி அதனுடைய தலைவராகவும் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் ஒரு 25 வருஷம் அந்த அரவிந்த் இப்போ நீங்கள் வந்து இந்த மனசுல இந்த கணக்கு போட்டு பார்த்துக்கலாம். 24 வயசுல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. 40 வருஷம் பல்கலைக்கழகத்தில் 25 வருஷம் அரவிந்த் கண் மருத்துவமனையில் 65 வருஷம் தொடர்ந்து வேலை செய்தார்கள். நடுவில் ஓய்வே எடுக்கல. 65 + 24 89 வயசு வரைக்கும் ஆஃபீஸ் போயிருக்காங்க. அவங்க 89 90 ஆண்டில் அடி எடுத்து வைக்கும்
டிசிப்ளின் அதில் ஒரு பிடிவாதமாக இருந்து அதை செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு 89 வயசுல ராஜினாமா கடிதம் கொடுத்த முதல் ஆள் நிறைய பேர் 90 வயசு 92 வயசுல ஆக்டிவா இருக்காங்க, வேலை செய்யறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்ச ராஜினாமா கொடுத்த பையன்கள் தான் ஆச்சரியம் தான் இருந்தது. அப்போ அவங்க உடல் நலமில்லாம அவங்க சொன்னது, if I don't work, I will not survive. நான் வேலை செய்யல நல்ல உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னா அந்த அளவுக்கு உழைப்பு, கடின உழைப்பு அவங்களுக்கு எப்போதும் உழைப்பு தான். இதை நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை. இது நான் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லணும். எங்களுக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு முன்னுதாரணம், ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். அவங்கள்ட்ட நிறைய நல்ல பண்புகள் இருக்குது. அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது ஆங்கிலத்தில் 4 D's of success அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஆங்கிலத்துக்கு டி, 4 D's of success. அது என்னன்னாக்க, ஃபர்ஸ்ட் டி டிசையர், டிசையர் ஆர் ட்ரீம். டிசையர் தான் ஒரு காரியத்தில், அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை செய்யறது இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தில் ஒரு விருப்பம் இருக்கணும், ஒரு நாட்டம் இருக்கணும், அதை விரும்பி செய்யணும். அப்படி செஞ்சால்தான் அந்த காரியம் முழுவதுமாக வெற்றி பெறும். அதுதான் டிசையர். அந்த டிசையரை வளர்க்கணும். அடுத்தது ரெண்டாவது டி. டிசிப்ளின். டிசிப்ளின் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு நிறைய அர்த்தம் சொல்லலாம். நேரம் தவறாமை, காலம் தவறாமை, காலத்தில் செய்து முடிக்கிறது. எக்ஸாமுக்கு முதல் ராத்திரி படிக்காமல் முன்னாடியே படிச்சு முடிக்கிறது. டிசிப்ளின் தான். அந்த மாதிரி நிறைய விஷயத்துல டிசிப்ளினா இருக்கலாம். மூணாவது டெடிகேஷன். டெடிகேஷன் தான் நம்ம முழுமையாக அந்த காரியத்துக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். டெடிகேட் பண்ணிடணும், முழுசா இறங்கிடணும். அது படிக்கிறதா இருந்தாலும் சரி, படிகளாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, முழுவதுமாக அர்ப்பணித்து விட வேண்டும். அதான் டெடிகேஷன். நாலாவது டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன்னா மன உறுதி, மன வைராக்கியம். எப்பாடுபட்டாவது இதை நான் செஞ்சு முடிப்பேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், நான் இந்த செமஸ்டர்ல 85% வாங்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷனோட, மத உறுதியோட இருக்கிறது. அந்த மத உறுதி வந்துருச்சுட்டா உங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் 4 D's. Desire, discipline, dedication, determination. இது தவிர அப்பாட்ட இந்த 2 பண்புகள் இருந்தது. ஏற்கனவே சொன்ன கடித உழைப்பு. அவங்கள மாதிரி யாராலையும் உழைக்க முடியாது. அந்த தேசியில சோம்பேறி தவிர்க்கிறதே கிடையாது. சோம்பேறி இருக்கிறவங்களே கடித உழைப்பு. அடுத்ததாக கமிட்மெண்ட்.
நீங்கள் அதை மட்டும் செஞ்சீங்கன்னா மற்ற எல்லாம் டிசிப்ளின், டெடிகேஷன், அது எல்லாம் கமிட்மெண்ட், அது எல்லாம் கண்டாலும். அதனால நீங்கள் இந்த கடித உழைப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செய்யும் தொழிலை தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய வேலையை தெய்வமாக நினைச்சு பக்தியோடு செய்யணும். மாணவர்களாக படிப்பு செய்யக்கூடிய தொழில் படிப்பு தொழில். இப்போதைக்கு அதுதான் உங்களுக்கு தொழில். நீங்கள் வந்து வேதமும் நிறைய படிச்சுக்கிட்டா நீங்கள் வந்து அந்த கல்விக்கு அரசி தலைமகள் அந்த சரஸ்வதி தேவியை பிறப்பு படங்கிறது சமம். அந்த படிப்பு அப்படி நீங்கள் அந்த சரஸ்வதி தேவியை பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவை மகள் லட்சுமி தேவி உங்கள் வீடு தேடி வருவாங்க. எனவே கடித உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மாணவர்கள் எல்லோரும் நம்ம நல்லா படிக்கணும், நிறைய மதிப்பெண்கள் பெறணும். நீங்கள் நல்லா படிக்கிறது மட்டும் இல்லை, நல்ல மனிதர்களாகவும் வளர வேண்டும். நல்ல எவ்வளவுதான் படித்தாலும், எவ்வளவுதான் ஒரு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அந்த ஒரு நல்ல மனித பண்பு வேண்டும். நீங்கள் எல்லாரும் ஒரு நல்ல மனிதர்களாக வர வேண்டும் அப்படின்னு நான் வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் எல்லா தவறும் உண்டாகட்டும். ஸ்ரீ மதுரை மீனாட்சி Lord Sundareswara traveled their blessings upon all of you. They will be with you, all of you, always. Nandri Vanakkam.